ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சாரி, வீக்கெண்ட் விழாக்கு கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீக்கெண்டில் என்னென்ன பண்ணோங்கிறத சொல்கிறேன். வீக்கெண்டில் வந்து பேரண்ட் சைல்டு பாண்டிங் ஈவெண்ட் பீச்சில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ருத்விகா ஸ்கூலில் இருந்து. ரொம்பவே நல்லா இருந்தது. ருத்விகா ரொம்ப என்ஜாய் பண்ணான். டான்ஸு, ட்ராயிங் காம்படிஷன், பீச் க்ளீனிங், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. எல்லா பிள்ளைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதில் ருத்விகா ட்ராயிங் காம்படிஷனில் 3rd ப்ரைஸ் கிடச்சிது அவளுக்கு. மேடம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ பிடிக்கவே முடியல அவங்கள. நல்லா என்ஜாய் பண்ணால். ஏன்னா இது லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே ஸ்கூலில். ஸோ அதனால் அவங்க அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லிட்டில் இண்டியா தேக்காக்கு போயிருந்தோம். என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக லிட்டில் இண்டியா போயிருந்தோம். இந்த பீச்சில் ட்ராயிங் காம்படிஷன் இல்லை, அதில் வந்து 3rd ப்ரைஸ் இல்லை, ப்ரைஸஸ்லாம் இல்லை, சும்மா ப்ரைஸ் கொடுத்தாங்க நல்லா வந்துருக்கிறதுக்கு. இது என்னோட கிஃப்ட்டு. அப்புறம் இதென்ன ட்ராயிங்கு. நான் வந்து கூகுள் ஐஸ் போட்டேன். எப்படி கூகுள் ஐஸ் பண்ணு, எப்படி கூகுள் ஐஸ் போட்டு தெரியலடா. எப்படி வந்து கூகுள் ஐஸ் பார்த்தேன்னு தெரியுமா? அந்த மேல இருக்குது என்னது? மேலே சன்னு, கிளவுட்ஸு, இது 2 ஷிப்பு, ஃபிஷ்ஷஸ், ராக் பார்த்தேன். ஸோ ராக்கு. அப்புறம் இது நானும் அப்பாவும் வந்து ட்ராஷை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இது ஒரு கேர்ளு. அந்த கேர்ள் வந்து சாண்ட் காசல் பீட் பண்ணாங்க. இது ஒரு டென்ட்டு, ட்ரீஸ். அப்புறம் என்னெல்லாம் பண்ணி பார்த்தீங்களோ அதை வரைஞ்சிருக்கீங்களா? ஆமாம். ஸோ எப்படி கூகுள் ஐஸ்னா வந்து நான் வந்து இந்த சிசர்ஸ் வந்து கொடுத்தாங்க மணிக்கு. அப்புறம் அதில் க்ரொக்கடைல் இருக்குல்ல, க்ரொக்கடைலுக்கு கூகுள் ஐஸ் இருக்கும். ஸோ அது பிச்சு எடுத்து இது போட்டேன். சூப்பரா. ப்ரைஸ். ஸோ லிட்டில் இண்டியாவில் போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு லஞ்சு அங்கேயே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதில் அந்த இப்போ நிறைய பூ மார்க்கெட்ஸ் நிறையா வந்திருக்கு இங்கே. அதெல்லாம் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் பாருங்கள். அதுக்கப்புறம் சண்டே அஸ் யூஷுவல் குக்கிங், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபேமிலியோட. அதான் போச்சு சண்டே. அப்புறம் ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணேன், பார்த்தேன் இன்ஸ்டாவில். எனக்கு ரொம்ப எங்கள் ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் இருந்தது. ஸோ நான் அதான் ஷேர் பண்ணலாமேன்னு ஆசைப்பட்டேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைங்க, 4 பொண்ணு 1 பையன். அம்மாவை வந்து 13-14 வயசுலேயே மேரேஜ் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணதுனால. ஸோ அப்பா வந்து ஒரே பையன்தான். 4 பொண்ணுங்க 1 பையன். ஸோ அந்த டைம்லேயே வந்து எனக்கு நான் விவரம் தெரிஞ்ச டைமில் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை ஷேர் பண்ணுறேன். அப்பாவும் அக்காவும் பால் வியாபாரம் பண்ண போயிடுவாங்க. காலையில் வெள்ளனா ஒரு 4 o'clockலாம் எந்திரிச்சு போகணும் இல்லையா? அந்த ஏர்லியாக அப்போலாம் பால் எல்லார் வீட்டுக்கும் ஊற்றி கொடுக்குறது வியாபாரம். அந்த வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. அந்த ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. அப்பா ஈவினிங்கும் பால் வியாபாரம் பண்ணி போயிடுவார். இந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அப்போது கரண்ட் இருக்காது. அந்த நைட் லேம்பில் தான் படிப்பாங்க. ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் திடீர்னு தூக்கத்தில் கலக்கத்தில் எழுந்திரிச்சு பார்த்தா படிச்சுட்ருப்பாங்க எங்கள் பெரியக்கா. படித்து முடிச்சுட்டு அப்புறம் பால் வியாபாரம் பண்ண போயிடுவாங்க. திரும்ப நைட்டு தான் வருவாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி தீபாவளி அதுக்கெலாம் ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. எந்த செலப்ரேஷனும் இருக்காது. அப்பா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அக்கா ஓரளவுக்கு படித்தாங்க. நாங்களும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம், பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருந்தோம் எல்லாருமே. அக்கா நல்ல மார்க்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து அவங்க ஒரு +1 +2க்கு பக்கத்தில் காரைக்குடிக்கு படிக்க போயிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களையும் எல்லா வேலைக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் அப்பா. மோர் வியாபாரம் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் பண்ணுற எல்லா வேலையும் எங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவார்.
ஸோ அது ஆக்சுவலாக அப்போ வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கும், எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாரே அப்படின்ட்டு. பட் அதுதான் எங்களுக்கு இப்போ ரொம்ப அந்த அவங்க கொடுத்த அந்த தைரியம், அவர் கொடுத்த அந்த இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம். ஆனால் படிப்பு மட்டும் கைவிடவே இல்லை, யாருமே படிச்சுட்டே தான் இருந்தோம். ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லோரும் ஹாஸ்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அது வரைக்கும் அப்பா ஸ்ட்ரிக்டாகவே இருந்தார். அவருடைய கண்டிப்பும் அந்த ஒழுக்கம், அவர் கற்றுக் கொடுத்த வேலைகள் எல்லாமே வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்கிறது அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த வேலையுமே சொன்னதில்லை, ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வர்றதெல்லாம் இல்லை. ஹாஸ்டல் லைஃப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே போயிடுச்சு. இப்போது வந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த படிப்பு அன்றைக்கி நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த படிப்பை கைவிடணும்னு தோணலை, யாருக்குமே தோணலை. எல்லாருமே படிச்சுட்டே இருந்தோம். காலேஜ் முடித்தோம், இப்போ எல்லோரும் செட்டில் ஆகிட்டோம், நல்ல வேலையில் இருக்கோம். வீட்டுக்கு தேவையான எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அன்றைக்கி எங்களுடைய முக்கால்வாசியோடைய சாப்பாடு சத்துணவு சாப்பாடாக தான் இருந்தது. ட்ரெஸ்ஸெலாம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி எல்லாமே எங்களால் வாங்க முடிஞ்சது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த படிப்பு தான். ஸோ அதனால் படிப்பை யாரும் கைவிட்டுறாதீங்க. அசுரனில் ஒரு டயலாக் வரும் இல்லையா, நம்மக்கிட்ட இருந்து எதை வேணாலும் எடுத்துக்க முடியும், சொத்தாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும், பட்டு நம்மளுடைய திறமைகளையும் நம்மளுடைய படிப்பையும் யாரும் திருட முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. பிள்ளைங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதுதான் கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ அதை பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கள் ஃபேமிலியோடு ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஆக்சுவலாக தனியாக ஸ்டோரி போடணுன்னு இருந்தேன், எங்கள் நாங்கள் வளர்ந்த விதங்களை பற்றி தனியாக ஸ்டோரி போடணுன்னு இருந்தேன். பட் எனக்கு இந்த டைமில் சொல்லணும்னு தோணுதுனால நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கும் ஏதாவது ஷேர் பண்ண வேண்டிய ஸ்டோரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நன்றி இந்த ஸ்டோரிலாம் கேட்டதுக்கு. அவ்வளோதான். சமையல் சண்டே ஃபுல்லாக சமையல் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம். காலையில் உப்புமா கிண்ணோம். உப்புமா எனக்கும் என் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. எப்போயாவது ஒருக்கா செய்வோம் உப்புமா. பட் நிறையா கேரட் நிறையா சேர்த்துப்பேன் உப்புமாவில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழம்பு நல்லா இருந்தது, மீன் குழம்பு நல்லா இருந்தது. அன்னைக்கு டே அப்படி தான் போச்சு. ஸோ இப்போ பசங்களுக்கெல்லாம் எவ்வளோவுக்கு நம்ம எங்கேஜாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. முன்ன மாதிரி இல்லை, நம்ம முன்னாடிலாம் தெருவில் போய் விளையாடுவோம், இப்போ யாரும் பசங்கள்லாம் போய் விளையாட முடியாது. ஈவன் அடுத்த வீட்டுக்கு கூட நம்ம பசங்களை அனுப்பவும் முடியாது இல்லையா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள எங்கேஜாக வச்சுக்க பார்க்கணும். ஏன்னா இந்த வயசுல அவங்க இந்த ஏஜில் வந்து எவ்வளோக்கு அவங்க ஹாப்பியாக இருக்காங்களோ இந்த ஸ்டேஜில் தான் என்ஜாய் பண்ண முடியும். நல்லா முன்ன மாதிரி முடியாது, பட் எவ்வளோக்கு அவங்கள எங்கேஜாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்குவோம். ஏன்னா இப்போ சேஃப்டி இல்லை, அடுத்து எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, யாருமே அனுப்பவும் முடியாது. அந்தளவுக்கு சேஃப்டி இல்லாதனால யாரும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஊரில் எல்லாம். அதனால் மற்ற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் நம்ம வந்து பிள்ளைங்களை என்கேஜ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் படிப்பை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்க. ரொம்ப நன்றி. இதில் பாப்பா ட்ராயிங் பண்ணியிருக்கா ஒரு கடைசியாக. அவளுக்கு அந்த கேபாப் அந்த கார்ட்டூன் ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். பார்த்து